வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்ட் டேஸில் குவைத்துக்கு வேலைக்கு வரவங்க எவ்வளோ சம்பளத்துக்கு வராங்க, எவ்வளோ டைம் வந்து டியூட்டி ஹவர்ஸ் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அதுமாரி எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் வீடியோக்குள்ளே என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய அளவில் சம்பாரித்து பெரிய ஆள் ஆயிடலான்ட்டு ஃப்ளைட் ஏறி வரோம். வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் பெரிய அளவுலலாம் சம்பாதிக்க முடியாது. நம்ம ஊருக்கும் இங்கேயும் உள்ள டிஃப்ரெண்ட்டு கொஞ்சம் தாங்கிறது உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் தெரியும். 2 வருஷம் தான் சம்பாரித்து பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை ஃபாரின் அனுப்புகிறாங்கன்னா அதை மட்டும் நம்பி வந்துடாதீங்க. 2 வருஷத்தில் ஒன்றுத்தையுமே சாதிக்க முடியாது. நான் வரும்போது 2 வருஷம் தான் அதுக்குள்ளே வந்து சம்பாரிச்சுட்டு செட்டில் ஆகிடலான்ட்டு நான் நினச்சிக்கிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரன்னிங்கில் இருக்குது. இது வரையும் ஒன்றும் பெரிய அளவுலலாம் மாற்றம் கிடையாது, நார்மலாக போயிட்டுருக்கு. நான் வந்து குவைத்துக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 2018 எங்கள் அப்பா மூலியமாக வந்தேன். ரொம்பவே ஈஸியாக வந்துட்டேன். ஆனால் வந்து நார்மலாக வெளியே இருந்து ட்ரை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நம்ம ஏஜென்ட் மூலியமாக போகிறது வந்து முன்னாடி நடந்துக்கிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வரையும் வந்து செலவாகிட்டு இருந்தது. இப்போ வந்து ஏஜென்ட் மூலியமாக எங்கேயுமே எடுக்கிறது கிடையாது. டேரெக்டாக வந்து ஊரில் இன்டர்வியூ தான் எடுக்கிறாங்க. ரீசெண்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா திருச்சியில், சென்னையில் வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குவைத்துக்கு வந்து அதிகமாகவே ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கேட்டரிங் ஃபீல்டை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா பேசிக் 80 கேடிக்கு தான் எடுக்கிறாங்க. 2018 எங்கள் அப்பா என்ன இங்கே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 80 கேடி பேசிக்கு தான் வந்தேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கிராஸ் ஆகிடுச்சு. இருந்துமே வந்து பேசிக் மாறவே இல்லை. அதே 80 கேடி பேசிக்கில் தான் இருக்குது. ரொம்பவே கஷ்டம். வேலைக்கு வரவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம், அதையும் சொல்லிடுறேன். நம்மளை பொறுத்தவரையும் கம்பெனிக்கு எடுக்கும்போது 8 ஹவருக்கு 80 கேடின்னு சொல்லி தான் கம்பெனிக்கு எடுக்கிறாங்க. கேட்டரிங் ஃபீல்டை பொறுத்தவரையும் 12 ஹவருக்கு வந்து 120 கேடின்ட்டு எடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா மிகவும் கம்மியான அமௌண்ட்டுங்க அது. ஏன்னா வந்து ஊர்லேயே வந்து நம்மளால் வந்து 15,000 ரூபா சம்பாதிக்க முடியுது. அந்த அளவுக்கு வேலை கிடைக்கிது. நம்ம கொஞ்சம் வந்து தேடுற மாதிரி இருக்கும். இப்போ குவைத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 ஹவருக்கு 80 கேடிங்கிறது 80 கேடின்னா இன்றைக்கி ஒரு தினாரோட மதிப்பு வந்து 273 ரூபா போகுது. கிட்டத்தட்ட 80 கேடி இன்ட்டு 273 போட்டிங்கன்னா 21,000 ரூபா சம்திங் வரும். இது ரொம்பவுமே கம்மியானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12 ஹவருக்கு 120 கேடி கொடுப்பாங்க. அதை தான் ஓவர் டைம்னு சொல்லி கூப்பிட்டு வருவாங்க. 12 ஹவருக்கு 120னா 120 இன்ட்டு வந்து 273 போட்டிங்கன்னா 32 சம்திங் வரும். அதுவுமே ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ வந்து பொருட்களோட விலையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பெட்ரோலு, டீசலு, அதை பொறுத்த வரையும் காய்கறிகள், மற்ற மளிகை பொருட்கள் எல்லாத்தோட ரேட்டு ஏறிடுச்சு. ஆனால் நம்ம சம்பளம் மட்டும் மாறவே இல்லை. நம்ம ஊரில் எப்படி சம்பளம் ஏற்றாமல் மாற்றாமல் வச்சுருக்காங்களோ அதேமாரி தான் இங்கேயும் நடக்குது. கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தாங்க இவ்வளோக்கு பிரச்சனையும். கொரோனா வரதுக்கு முன்னாடி நல்லாமே இப்போ வெளிநாடு நம்ம வேலைக்கு போகிறத பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின்னுன்னு தாங்க பிரிக்கணும். கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. நமக்கான சம்பளம் ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருந்துச்சு. அதை வந்து அப்படியே வந்து கொரோனா வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சம்பளம் எல்லாமே கம்மியாகிடுச்சு. முன்னாடி மாரி சம்பளம் கிடைக்கிறது கிடையாது. அதுவும் நம்மளை வந்து சுற்றி இருக்கிற நாட்டை பொறுத்தவரையும் இந்த நேபாள் நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், இவங்களாம் மிகவும் குறைவான சம்பளத்துக்கு வரதுனால நம்மளோட சம்பளமும் அடிமட்டமாக தான் போயிட்டுருக்கு. இப்போது டியூட்டி ஹவர்ஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கும் ஒரு டியூட்டி ஹவர்ஸ் இருக்குது. அதுமாரி கிச்சனில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வெளில லொக்கேஷனில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னோடய டியூட்டி ஹவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு எழுந்திரிக்கணும், 3:45 வண்டி, 4 மணிக்கு போய் ஃபிங்கர் வைக்கணுங்க. ரிட்டர்ன் வரும்போது ஒரு 12:30 மணி ஆகிடும். ரூமுக்கு வரும்போது ஒரு 1 மணி கூட ஆகிடுங்க. ஆனால் வந்து டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ஹவர் தான். ரீசெண்டாக வரவங்க பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவுமே வந்து கஷ்டப்படுறாங்க. அதுவும் டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து ஜாஸ்தியாகவும் இருக்கும். 8 ஹவருங்கிறது ஒரு 9 ஹவர் ஆகலாம், 9 ஹவருங்கிறது 10 ஹவர் ஆகலாம். ஆனால் சம்பளம் பார்த்தீங்கன்னா 80 கேடி தான். 12 ஹவருங்கிறது 14 ஹவர் கூட ஆகுதான். அதுக்கு வந்து 120 கேடி தான். நாங்கள் வந்து கேட்டரிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஃபுட்டு, அக்காமடேஷன், ட்ரெஸ்ஸு, பஸ்ஸு இது எல்லாமே ஃப்ரீ. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் கம்பெனிக்கு வேலைக்கு வரவங்க அதே 8 ஹவருக்கு 120 கேடின்ட்டு வருவாங்க. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபுட்டு கிடையாது, அக்காமடேஷன் மட்டும்தான். ஃபுட்டுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு இங்கே வந்து நம்ம செலவு பண்ணுறோன்னா ஒரு ஆள் சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு 20 கேடி கூட வரும். அதே 2 பேசிக் பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணி வரோம்னா நமக்கு ஒரு 35,000 ரூபானாச்சும் சம்பளம் கிடைச்சாதாங்க நார்மலாக லைஃப்பை ரன் பண்ண முடியும். ஏன்னா வந்து இங்கே நமக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டு தனியாக இருக்குது, நமக்குன்னு தனிப்பட்ட செலவு இருக்குது. நார்மல் டேஸ் இல்லாமல் லீவ் டேஸில் வந்து நம்ம வெளில போகிறது, வர்றது, சாப்பிட்றது, அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 கேடி வந்து எப்படியா இருந்தாலும் வந்து ஃபினிஷ் ஆகிடும். நம்ம ஊருக்குன்னு அனுப்புறது ஒரு 100 கேடி தான் அனுப்பலாம். 100 கேடிங்கிறது மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27,300 ரூபா அனுப்பலாம். அதுங்கிறது வந்து ரொம்ப கம்மியான. நம்ம வெளிநாட்டில் இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருமே வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஆளு கொண்டு வரதுக்காக அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து வேலையை பாரு, அவங்களுக்கு பாரு, இவங்களுக்கு பாரும்பாங்க. அவங்க சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே வந்து நல்லா தாங்க இருக்குது. ஆனால் வந்து இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் நம்ம அந்த அளவுக்குலாம் பொசிஷனில் கிடையாது. நம்ம இருக்கிறதே வந்து சின்ன வேலையில் தான் இருக்கோங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் தாங்க தெரியும். ஏன்னா நானே வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு வந்து விசா ரெடி பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து நமக்கான இது வந்து முன்னாடி மாதிரி கிடையாதுங்க. ஏன்னா இங்கே வந்து பணம் வாங்கிட்டு வந்து முன்னாடி மாதிரிலாம் வந்து விசா கொடுக்கறது கிடையாது.
எல்லாமே வந்து இன்டர்வியூ மூலமாக தான் அட்டன் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பேசிக் வந்து 80 கேடி தான். 80 கேடிக்கு வந்து நம்ம ஒருத்தவங்களை வேலைக்கு எடுக்கிறதுனா நமக்கே மனசு உறுத்தலாக தாங்க இருக்குது. 20,000 ரூபா வந்து சம்பாதிக்கிறதுக்காக அவங்க வந்து 1 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு இங்கே வந்தாங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். ஃபீல்டை பொறுத்து தாங்க சம்பளம் இருக்கும். அதுவும் சம்பளம் வந்து ஜாஸ்தியாகவும் இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். கேட்ரிங் ஃபீல்டை பொறுத்த வரையும் வந்து சம்பளம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பு. அதேமாரி மெயின்டெனன்ஸை பொறுத்த வரையும் டிஃப்ரெண்ட் டைப்பு. அதுமாரி ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பு, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்புங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேட்ரிங் ஃபீல்டில் நார்மலான சம்பளம் வந்து 80 கேடி. அது வந்து 12 ஹவருக்கு பார்க்கும்போது 120 கேடியாக தான் இருக்கும். அதை தாண்டி நீங்கள் மெயின்டெனன்ஸுக்கு போனீங்கன்னா பேசிக் சேலரி 120 கேடி. ஆனால் வேலை ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டை பொறுத்தவரையும் நம்ம வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தாங்க இங்கேயும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 500க்கு மேலே தாங்க சேலரி இருக்கும். 500ன்னு சொல்ல போனால் எப்படியா இருந்தாலும் ஒரு 1.5 லட்ச ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபாக்குள்ளே வந்துடும். அதுதாங்க எப்போதுமே வந்து ஜாஸ்தியான ப்ரைஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேனேஜர் ஃபீல்டில் இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் சம்பளம் வேறு. ஆனால் நீங்கள் வந்து சம்பளம் பேசிக்கை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி இங்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அதையும் முன்னாடியே வந்து சொல்லிடுறேன். நம்மளை சுற்றி இருக்கிற பக்கத்து நாடாக இருக்கட்டும், வந்து பக்கத்து நாடை பொறுத்த வரையும் நேபாளாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து குறுகிய அமௌண்ட்டுக்காக இங்கே வேலைக்கு வராங்க. ஏன்னா அங்கே மிகவுமே சம்பளம் கம்மிங்கிறதுனால அவங்க எதையுமே எதிர்பார்க்காம இங்கே வந்துடுறாங்க. அந்த தப்பை நம்மளும் பண்ணக்கூடாது. கொஞ்சம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு விசாரிச்சுக்கிட்டு வரணும். வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இதை மாற்றணும், அதை மாற்றணும், இல்லை நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் வந்ததுக்கு நீங்கள் பணத்தை கட்டின்னு போகணும்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். ஒரு கம்பெனிக்குன்னு வேலைக்கு வந்துட்டோம்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் கான்ட்ராக்ட்டு. நம்ம 2 வருஷம் வேலை கன்ஃபார்மாக பார்த்தே ஆகணும். வந்ததுக்கப்புறம் எனக்கு வேலை பிடிக்கல, நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 கேடி அமௌண்ட் வந்து கட்ட சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் ஊருக்கு அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. அதனால் எல்லாத்தையுமே வந்து தீர விசாரிச்சுக்கிட்டு வாங்க. எதையுமே விசாரிக்காதமாக குவைத்தை பொறுத்த வரையும் வராதிங்க. குவைத்துன்னு இல்லைங்க, எந்த கல்ஃப் கண்ட்ரியாக இருக்கட்டும், செப்பரேட் கண்ட்ரியாக இருக்கட்டும், எதுக்குமே வந்து நீங்கள் விசாரிக்காமல் போகாதீங்க. ஏன்னா வந்ததுக்கப்புறம் உனக்கு விசா அடிச்சாச்சு, இவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும்னு சொல்லுவாங்க. அது வந்து பின்னாடி உங்களுக்கு ரொம்பவே பிரச்சனையாகலாம். ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து இங்கே வந்து ஃபாரினுக்கு வந்தார். அவர் தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பாம்பேக்கு தான் டிக்கெட் போடுறாங்க. அங்கேருந்து தான் வந்து குவைத்துக்கு வரணும். நீங்கள் பாம்பேக்கு வரணுன்னா அதுவும் ரொம்ப கஷ்டம் தாங்க. ஒரு நாள் இல்லை 2 நாளைக்கு முன்னாடியே போகணும். அதுமாரி கஷ்டப்பட்டு தான் இங்கே வரணும். என்னை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா எங்கே இருந்தாங்க, அவங்க இருந்ததுனால எனக்கு ஒன்றும் தெரியல. டேரெக்டாக நம்ம சென்னைக்கு வந்துட்டு சென்னையிலேருந்து இங்கே வந்துட்டேன். ஆனால் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி வரவங்க எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு தான் வராங்க. அதுமாரி இங்கே வந்துட்டு ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. சம்பளம் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்கள்ட்ட பணம் அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது. நீங்கள் சொல்ல போனால் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வேணால் ஏதாவது பணம் இருக்கலாம். ஏன்னா அந்த டைமில் வந்து குவைத்தில் உள்ளவங்க ரொம்பவே தாராள மனசாக இருந்தாங்க, எடுத்து கொடுத்தாங்க. இப்போ வந்து நார்மலாக வந்து சம்பளம் ஜாஸ்தி. அவங்க நினைக்கிறது என்னென்னா நம்ம ஊருக்கு வந்து இங்கே வந்து சம்பளம் ஜாஸ்தியாக தான் இருக்குங்கிறது அப்படி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ரொம்பவுமே சம்பளம் கம்மியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குவைத் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.